1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்துட்டாங்க. இந்த தேதிகளில் பிறந்தாச்சு அப்படின்னாலே அவங்க சூரிய எண் ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது. இந்த 1, 10, 19, 28 பிறந்தவங்களுக்கு எந்த எண் பொருத்தமாக இருக்குங்கிறத காட்டி எந்த எண் பொருத்தமாக இருக்குங்கிறத நான் இப்போ பொருத்தமாக இல்லைங்கிறத முதல்லையே நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு 1, 7, 9 1 எண் ஆதிக்கம், 1, 10, 19, 28, 7, 16, 25, 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவங்களை சேர்க்கவே கூடாது. 1ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் ஆதிக்கத்தை தவிர்த்து மீதி எல்லாரையும் இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம். இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம நியூமராலஜி மட்டும் இல்லை, நம்ம முகூர்த்த தேதியாகவும் பண்ணால் தான் வர்றவங்க விசேஷத்துக்கு வர்றவங்க என்னங்க அஷ்டமி நவமி அன்றைக்கி வச்சுருக்கேன்னு கேட்டாங்கன்னா சங்கடமாயிடும். ஸோ முகூர்த்த தேதி எண்ணிக்கே வைங்க. ஆனால் 1 எண் வாரிக்கம், அதாவது தேதி மாதவரோட கூட்டி எண்ணிக்கை 1 வர மாதிரி வச்சுட்டிங்கனாக்க மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தீர்ந்தது. எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க, திருமண ஆல்பம் ரெடியாகி வர்றதுக்கு முன்னாடியே இங்கே பிரச்சனை ஆகிடுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கிறதுக்கு திருமண தேதி மாத வருஷம் கூட்டி எண்ணிக்கை 1 வர மாதிரி அமைஞ்சதுனா தான் 1ஆம் நம்பர் ஆதிக்கம் சூரிய ஆதிக்கத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.